வணக்கம். இன்னைக்கு நாம்ப டீப் லேர்னிங்கினுடைய வொர்க்கிங் கான்செப்ட்ட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நானு இன்ட்ரோடக்ஷன் டூ டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். அதனுடைய லிங்க நானு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு சிம்பிளான வொர்க்கிங் கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2 லேயர் தான் இருக்கு. ஒண்ணு வந்து இன்புட் லேயர், ஒண்ணு வந்து அவுட்புட் லேயர். 2 லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக 2 லேயர் மட்டும் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இன்புட் லேயர் மட்டும் இருந்தால் பத்தாது. அதாவது இன்புட் மட்டும் குடுத்தால் பத்தாது. நம்ப போன ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி நம்மளுடைய வெயிட்டையும் நம்ப குடுக்கணும். ஆ அலாங் வித் இன்புட் நம்ம வெயிட்டையும் குடுக்கும்போது தான் நம்மளுக்கு அவுட்புட் பிரிடிக்டட் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே போல இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நியூரான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா ப்ராசஸிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்புட் லேயர். ஸோ இந்த லேயர்ல அலாங் வித் வெயிட்டோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்புட்ட ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த நியூரான் தான் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்ட குடுக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்ப இந்த வெயிட்ட எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் பாருங்க W11 அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த W1 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நியூரான ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நியூரான் அப்படின்னு சொல்லுது. இந்த அடுத்த நெக்ஸ்ட் இருக்கிற ஒண்ணு வந்து இந்த நியூரான் அடுத்த லேயரோட எந்த நியூரானோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றது இந்த செகண்ட் நம்பர். ஓகேங்களா? இப்ப W11 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இன்புட் லேயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நியூரான் நெக்ஸ்ட் லேயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நியூரானோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே போல அடுத்தது பாருங்க, இந்த லைன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா W12 அதாவது இந்த W அதாவது ஃபர்ஸ்ட் நியூரான் செகண்ட் லேயர்ல 2வது நியூரானோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சிமிலர்லி எல்லாத்துக்குமே நீங்க வெயிட் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே போல இந்த நியூரானுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, W ஓகேவா? W2ன்னு ஆரம்பிக்கும் இந்த நியூரானுக்குரிய வெயிட்டு. ஸோ கனெக்ஷன பொறுத்து இப்ப இந்த நியூரான் இதுல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா W21 அப்படின்னு சொல்லி குடுக்கணும். அடுத்த நியூரானுக்கு W22 அப்படின்னு சொல்லி குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பேசிக் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எத்தன லேயர் போட்டாலும் நீங்க வெயிட் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா வெயிட்டையும் வச்சு நம்ம நெறைய இந்த நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா வெயிட்டையும் நம்ப ஒரு மேட்ரிக்ஸா ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு வெயிட் மேட்ரிக்ஸ் அப்டின்ட்டு பேரு. அத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா, கேப்பிட்டல் Wல நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. இந்த வெயிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வெயிட் மேட்ரிக்ஸ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த மாதிரியான வேல்யூஸ் நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எத்தன நியூரான் இருக்கோ அத்தன ரோஸ் இருக்கும். இப்ப இந்த ப்ரீவியஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர்ல 2 நியூரான் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய வெயிட் மேட்ரிக்ஸ்ல பாருங்க 2 ரோ இருக்கு. ஓகேவா? அதேபோல காலத்துல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, அதனுடைய கனெக்ஷன்ஸ ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு நியூரானுக்கும், இன்னொரு நியூரானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ W11 ஃபர்ஸ்ட் நியூரானுடைய வெயிட்டு. ஸோ இந்த நியூரான் எதுல கனெக்ஷன் பண்ணியிருக்கு? செகண்ட் லேயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நியூரானோட கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ நம்ப காலத்துல ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இப்படிதான் நம்மளுடைய வெயிட் மேட்ரிக்ஸ நம்ப டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்ப வெயிட் மேட்ரிக்ஸ் முடிச்சாச்சு. ஓகே. மாடலையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்ப இன்புட் அதாவது ஃபீச்சர்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிற மாதிரி 2 ஃபீச்சர்ஸ் இதுல நம்ம சொல்றோம். X1, X2. ஸோ இது பாருங்க X1, X2 இன்புட்டா குடுக்குறோம் அலாங் வித் வெயிட்டோட.
ஓகேவா? ஸோ இந்த வெயிட்டோட இன்புட் ஃபியூச்சரையும் சேர்ந்து நம்மளுக்கு குடுக்கும்போது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரிடிக்டட் அவுட்புட் கிடைக்குது. அத எதுல ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, H1, H2, H3 இது 3ஓடும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அவுட்புட்ட நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, அப்படிங்கிற வேல்யூஸோட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுவும் ஒரு வெக்டாரா நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்புட்டு எக்ஸ்ல குடுக்குறோம். வெயிட்டு டபிள்யூல குடுக்குறோம். அத மேட்ரிக்ஸா மாத்தணும். அதே போல அவுட்புட்ட ஹெச்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுவும் ஒரு வெக்டாரா தான் இருக்கும். சரியா? இது புரியுதா? இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ணணும்? கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? யூசுவலி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இன்புட்ட டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோவ காலமாக்கணும், காலம் ரோவ சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, X1, X2 வெக்டாரா இருக்கு. ஸோ இத வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது எப்படி கிடைக்குது அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, X1, X2வா மாறிடுச்சு. ஓகேவா? அதே போல டாட்ங்கிறது என்ன? நம்மளுக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன தான் நம்ம டாட் அப்படிங்கிறத வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ டாட் அதே போல நம்மளுடைய கேப்பிட்டல் Wங்கிறது நம்மளுடைய வெயிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? யூசுவலா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் வைக்கும்போது நார்மலா நடக்கிற நம்மளுடைய மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் நீங்க பண்ணணும். அதாவது X1W11 பிளஸ் X2W21. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அத வந்து நம்ப Z1, Z2, Z3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். இங்க 3 கால்குலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால Z1, Z2, Z3 இத ஹோலா நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன்னா, Z அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகே. இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது. இது வந்து நம்மளுடைய இன்டர்மீடியேட் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இசட் வேல்யூவ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆக்டிவேஷன் ஃபங்ஷனுக்கு குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் அப்படிங்கிறது சிக்மா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் சிக்மா. ஸோ இந்த இசட் வேல்யூவ நீங்க இந்த சிக்மாய்ட் ஃபங்ஷனுக்கு குடுக்கும்போது, நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரிடிக்டட் அவுட்புட் H. ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளான கால்குலேஷன் தான். உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு அடிப்படையில புரிஞ்சிருச்சுன்னா, எவ்ளோ காம்ப்ளக்ஸான ப்ராப்ளத்தையும் நாம்ப சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூசுவலா நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னு. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த எக்ஸ மட்டும் தான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா கிடையாதுங்க. நம்ப சில டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வெயிட்ட டிரான்ஸ்போஸ் பண்ற மாரி இருக்கும். எக்ஸ அப்படியே வச்சுட்டு வெயிட்ட டிரான்ஸ்போஸ் பண்ற மாரி இருக்கும். நான் ஒரு ப்ராப்ளம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க பாருங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப எக்ஸ் வேல்யூ குடுத்துருக்கோம். அதேபோல இது வெயிட் 1 இது வெயிட் ஓகேங்களா? ஸோ இத வச்சு நம்ப மாடல் நம்ப ரெடி பண்ண முடியும். ஓகேவா? இன்புட் 2. ஸோ 2 நியூரான் இருக்கு. ஓகேவா? இன்புட் நம்ப குடுக்குறோம். ஓகேவா? ஸோ இன்புட் குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? இது வெயிட் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்ட வச்சு நம்ப என்ன பண்றோம்? நம்மளுடைய இன்டர்மீடியேட் லேயர் அல்லது ஹிட்டன் லேயர நம்ப ரெடி பண்ணலாம். ஓகேவா? கடைசில பாருங்க வெயிட் 1 தான் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இதுல ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்க போகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய அவுட்புட் லேயர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? 2 இன்புட்டு. ஓகேவா? கனெக்ஷன் பாருங்க 3 காலம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? கனெக்ஷன் லீட்ஸ் 3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காலம் அப்டின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, நம்மளுடைய கனெக்ஷன்ஸ தான் குறிக்குது. ஸோ, அதனால இந்த இடத்துல கண்டிப்பா 3 நியூரான் இருக்கு அப்டிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ, இங்க பாருங்க நம்மளுக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ, இட் லீட்ஸ் டூ ஒரே ஒரு கனெக்ஷன். ஸோ தட் நம்மளுடைய அவுட்புட் ஒரு நியூரான் கிடைச்சிருச்சு அப்டின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ, நம்ம மாடலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இத பாருங்க நெக்ஸ்ட். ஸோ இந்த வேல்யூஸ இதுக்கு நான் அப்ளை பண்றேன். எக்ஸ் வேல்யூஸ நான் அப்ளை பண்றேன். அதே போல இந்த மேட்ரிக்ஸையும் நான் இங்கு அப்ளை பண்ணுகிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இதுல பாருங்க நம்ம எக்ஸ டிரான்ஸ்போஸ் பண்ணணுமா? இல்ல வெயிட்ட டிரான்ஸ்போஸ் பண்ணணுமா?
இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம பண்ண போறோம். நம்மளுடைய இன்டர்மீடியேட் ரிசல்ட்டுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுடைய ரூல் என்ன? சாரி, இது ஏ மேட்ரிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது பி மேட்ரிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதனுடைய ரூல் என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ் ஷுட் பி ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா? பட் இது வந்து அதே மாதிரி இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸோட இருக்கா? எக்ஸையும் இந்த வெயிட் 1ஐயும் எடுத்துக்கிட்டா இல்ல. அப்ப என்ன பண்ணும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒழுங்கா பண்ணணும், ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு நம்ம மாத்தி தான் ஆகணும். இல்லையா? ஸோ இப்ப இங்க என்ன பண்றோம்னா, நம்மளுடைய வெயிட்ட நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். பாருங்க, நான் இங்க வெயிட்ட டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ரோஸ் காலம் ஆயிடுச்சு, காலம் ரோ ஆயிடுச்சு. பாருங்க 1.2, 2.1 மைனஸ் 1.5 ஃபர்ஸ்ட் காலத்துலயும், நெக்ஸ்ட் காலத்துல அடுத்த ரோவும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப இதனுடைய எக்ஸ் வேல்யூ இங்க வச்சிருச்சு. நார்மலா பண்ற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே தான். பட் இங்க எக்ஸ நான் டிரான்ஸ்போஸ் பண்ணல. அதுக்கு பதிலா வெயிட்ட டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டூ த இன்புட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நாம எக்ஸையோ அல்லது நம்ம வெயிட்டையோ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க அதே போல நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அ என்ன அப்டின்னா, இது இன்டர்மீடியேட் ரிசல்ட் தான். இத வந்து நம்ம என்ன பண்ணணும்? சிக்மா, அதாவது ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்ஷனுக்கு குடுக்கணும். இந்த இடத்துல இது சிக்மா. ஸோ இந்த சிக்மாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ஆக்டிவேஷன் ஃபங்ஷன எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, அதனுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1/1 பிளஸ் இ டூ த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலால இந்த நம்மளுக்கு இந்த Z1, Z2, Z3 கிடைக்குது இல்லையா? இந்த வேல்யூவ நீங்க அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு இந்த அதாவது இந்த வேல்யூ கிடைக்கும். ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில எப்படி மேம் அப்ளை பண்றது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த டூ த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. நான் அத போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க. டூ த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 டிவைடட் பை டூ த பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த டூ த பவர் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ இருக்கு. 2.718. ஸோ இத விட அதிகமா ஒரு 6 டிஜிட்ல இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு அப்ராக்ஸிமேஷன் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? 2.718. ஓகேவா? இப்ப இத அப்படியே அப்ளை பண்ணலாம். 1 டிவைடட் பை டூ த பவர் ஆஃப் எக்ஸ் என்ன? 2.718. ஸோ நம்மளுடைய வேல்யூ என்ன? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ வேல்யூ 1.35 இல்லையா? ஸோ அப்ப இதுக்கு நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, 1.38568 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இத நான் ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணும்போது 0.2788. இப்ப இந்த வேல்யூவ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டூ த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா இதுதான் டூ த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இல்லைங்களா? டூ த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ங்கிறது 0.2788. அதுக்கு அத அப்படியே 1 டிவைடட் பை 1 பிளஸ் டூ த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன? 0.2788 பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 0.79. ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாருமே இத தப்பு பண்றாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் தனியாவே ஃபார்முலா போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொன்னையும் நீங்க சிக்மாய்ட் ஃபங்ஷன்ல போடும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இத எல்லாமே நான் ஹிடன் லேயர்ல குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? அலாங் வித் வெயிட்டோட தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ நம்மளுடைய வெயிட் 2 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வெயிட் 2 ஓட தான் நம்ம குடுக்க போறோம். இப்ப இந்த வெயிட் 2 ஓட நம்ம குடுக்கும்போது, அகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சேம் திங். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, திரும்பியும் வெயிட் 2வ டிரான்ஸ்போஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடைக்குது. 0.51. அகெயின் இதுவும் இன்டர்மீடியேட் ஆன்சர் தான். இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அகெயின் சிக்மாய்ட் ஃபங்ஷன போட்டேன் இல்லையா? ஸோ அதே போல சிக்மாய்ட் ஃபங்ஷனுக்கு போடும்போது நம்மளுடைய ஆன்சர் 0.62 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா? ஸோ இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி அது ஒர்க் ஆகுது? அதனுடைய கான்செப்ட் என்ன? அலாங் வித் ப்ராப்ளத்தோட உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.